திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நிறுவனம் அண்மையில் 2 இடங்களில் தூம்பு கல்வெட்டுகளை கண்டறிந்து ஆவணப்படுத்தினோம். அதில் ஒரு இடம் வந்து திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள மெய்யூர் ஏரியில் உள்ள ஒரு தூம்பு 2 விதத்தில் முக்கியமானது. அந்த தூம்பில் இருக்கிற கல்வெட்டு அதனோட எழுத்தமதி வச்சு பார்த்தோம்னா அது வந்து ஒரு பிற்கால சோழர் காலத்தை சேர்ந்ததாக இருக்குது. அதில் 2 செய்தியை நம்ம முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அந்த கல்வெட்டு செய்தி வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ இத்தோரணம் செய்வித்தான் அருங்குன்றக்கிழான் பொன்னம்பல கூத்தன் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து தோரணம் அப்படிங்கிறது இந்த தூம்புக்கான ஒரு பெயர். இது ரொம்ப பரவலாக யாருக்கும் தெரியாது. தூம்பு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா தூம்பு, குமிழி, மதகு, மடை அப்படின்னு ஒரு பட்டியலில் தோரணம்ன்ற ஒரு வார்த்தையும் அந்த காலத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்கன்றது தெரியுது. 2வதாக அதில் இருக்கிற செய்தி வந்து இந்த அருங்குன்றக்கிழான் பொன்னம்பல கூத்தன். அருங்குன்றக்கிழான் அப்படின்றவர் வந்து திருவண்ணாமலை கல்வெட்டில் பல இடங்கள்ல வர்றாரு. அவரும் அவரோட தங்கை மங்கையர்க்கரசை பற்றி பல செய்திகள் படிச்சிருக்கோம். அவங்க திருவண்ணாமலையை சுற்றி பல இடங்கள்ல அப்போவே இந்த ஏரிகளை எல்லாம் பராமரிக்கிறது, மண்டபம் கட்டுறதுன்னு பல பணிகளை செஞ்சுருக்காங்க. அவங்களா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அருங்குன்றக்கிழான் பொன்னம்பல கூத்தன் அப்படிங்கிறது வந்து சிவனோட ஒரு பெயர். அந்த பெயரில் ஆன ஒருத்தர் அந்த தூம்பை செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த தூம்பு வந்து அந்த பகுதியில் நீர்ப்பாசன அப்புறம் நீர் மேலாண்மைக்காக முக்கியமான ஒரு தூம்பா அதை நம்ம கருதுகிறோம். 2வதாக நம்ம பார்த்தது வந்து தண்டரைன்னு ஒரு கிராமம். அதுவும் திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரே இடத்துல இருக்கிற தூம்பில் 2 கல்வெட்டு இருக்குது. 2மே வந்து விக்ரம சோழன் காலத்து. விக்ரம சோழன் காலத்தை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த தூம்பை செஞ்சு கொடுத்துருக்காரு அவரோட 4வது ஆட்சி ஆண்டு. அந்த 2 செய்தியும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது திருவண்ணாமலையில் ஏற்கனவே இது போல் 15 தூம்புகளை நாம் வந்து ஆவணப்படுத்தியிருக்கோம். இப்போ ஒரு 3. ஆக இந்த தூம்பும் இந்த ஏரி பராமரித்தலும் இந்த நீர் மேலாண்மையும் இந்த பகுதியில் ரொம்ப பல்லவர் காலத்திலிருந்தே ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்கன்றதும் அதற்கான சான்றுகளாக இதெல்லாம் இப்போது தெரிய வருதுன்றதும் ஒரு முக்கியம். 2வது இந்த மாதிரி பழங்கால தொழில்நுட்பமும் பழங்கால அந்த செய்த ஒரு பெயரோடு உள்ள அந்த தூம்புகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து பாதுகாக்கணும். அதை ஏரியை பராமரிக்கும் போதோ புனரமைக்கும் போதோ தூம்புகளை மட்டும் நம்ம வந்து அதனோட பழமை மாறாமல் பாதுகாக்கிறதுன்றது நம்ம பெரியவர்கள் செய்த அந்த தொழில்நுட்பத்தை காப்பாற்றுவதற்கும் அவர்களோட நினைவை போற்றுவதற்கும் அது ஒரு முக்கியமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தூம்புகள் எதற்காக பயன்பட்டுச்சு சார்? ஆமாம், தூம்புகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் அந்த காலத்தில் தண்ணீர் எப்பவுமே வந்து மழை காலத்தில் தண்ணீர் அதிகமாகிடுச்சுன்னா அதை வந்து எதிரில் இருக்கிற பாசன நிலத்துக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது அதை வந்து நம்ம அப்படியே மடை மாதிரி திறந்து விட முடியாது. கலிங்களை வெளியில் போயிடுச்சுன்னா மிச்சம் போகும். மற்ற காலங்களில் நீர் மட்டத்துக்கு கம்மியாக இருக்கும் போதெல்லாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அதை வந்து நம்ம திறந்து விடணும். அப்போ திறந்து விடுறதுக்கு இந்த தூம்புக்கு கீழே ஒரு அமைப்பு இருக்கும். அதில் நீரோடி துளை, சேரோடி துளைன்னு 2 துளை இருக்கும். அந்த துளையில் நீரோடி துளையில் அழகாக ஏரியில் இருக்கிற மேல் பகுதி நீர் போகும். சேரோடி துளையில் ஏரிக்கு அடியில் வண்டல் போல் படிந்திருக்கிற அந்த சேரும் இந்த மேலே வர நீரும் ஒன்றா கலக்கி வெளியில் கொண்டாந்து விட்டுடும். இது ஏரியை தூய்மைப்படுத்தும். இந்த சேரோடி துளை வழியாக போகிற அந்த சேறு சகதியமான அந்த மண் வந்து எதிரில் இருக்கிற நிலத்தை வளப்படுத்தும். இது ரொம்ப முக்கியமானது. உள்ளே இருக்கிற ஏரியும் தூய்மையானதுனால எதிரில் இருக்கிற நிலங்களும் இந்த வண்டல் மண் படிஞ்சு நல்ல வளமான மண்ணாகும். அந்த விதத்தில் தான் இந்த 800 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 1300 ஆண்டுகள் தூம்பு கூட கிடைக்குது. அவ்வளோ ஆண்டுகளாக அந்த தூம்புகள்லாம் இந்த பணியை தான் செஞ்சுட்டு இருந்தது. அண்மை காலங்களில் இந்த தூம்பு பயன்படுத்தி நம்ம நிறுத்திட்டு நம்ம நேரடியாக அதை வந்து கால்வாய் மூலமாக பாசனத்துக்கு அனுப்புகிறோம். இருந்தாலும் ஒரு 1000 ஆண்டு பழைய தொழில்நுட்பமும் அது எவ்வாறு நிலங்களை வளப்படுத்தியதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் அதை பாதுகாக்க வேண்டியது.